இப்ப நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3 பெட்ரூமோட அதுவும் நல்ல பழமையான ஓட்டு வீட்டோட நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணி ரொம்பவே அருமையா வச்சிருக்கக்கூடிய ஒரு 30 சென்ட் இடம் வந்து சேலுக்கு பார்க்குறோம். இந்த இடம் கரெக்ட்டா நம்ம கிணத்துக்கடவு ஏரியால அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேல வரும். பஞ்சாயத்து கவர்மெண்ட் ரோடு. இப்ப தார் ரோடு சாங்ஷன் ஆயிடுச்சு. ரோடும் கூடிய சீக்கிரமே போட்டுருவாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுலேருந்து அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். நம்ம இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப்ரூவல் சைட்டுகள். நம்ம சென்டர் ஊருக்குள்ள தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டா ஜலமூலையில ஒரு போர்வெல்லும் போட்டிருக்காங்க. தனி போர் வந்துருது. நமக்கு செப்பரேட்டா போர் வந்துருது. உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 16, 17 தென்னை மரங்கள் வந்துருது. எல்லாமே காப்பு மரங்கள். நம்ம இடத்துக்கு பின்னாடி தெரியிற எம்ப்டி லேண்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் சைட் அப்ரூவல் சைட் எல்லாமே அப்ரூவ்ட் சைட்டுகள். எல்லாமே வீடுகள் சுத்தியுமே வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு நல்ல சைட் அப்ரூவ்ட் சைட் இருக்க ஏரியாவுல நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் பண்ணை நிலமா உள்ள அமைஞ்சிருக்கு. நல்லா வாஸ்துக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு. மெயினா நம்ம சின்ன ஒரு இடம் வாங்குனாலும், நல்ல வாஸ்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. கரெக்ட்டா கன்னி மூலையில இந்த வீடு இருக்கு. பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வழித்தடம் உங்களுக்கு ஜலமூலையில கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. போரும் கரெக்ட்டா ஜலமூலையில இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நல்லா ஓட்டு வீடு. கிட்டத்தட்ட 3 பெட்ரூம் இருக்கு. மொத்தமா 3 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு டைனிங்கோட நல்ல பெரிய வீடு. இது வந்து கார் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் இதுல ஷெட்டும் போட்டுருக்காங்க. நீங்க அழகா கிட்டத்தட்ட ஒரு 4 கார் நிறுத்திக்கலாம். இந்த சைட்ல அந்த காலத்துல அவங்க மாடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ண இது. மாடு கட்டுறதுக்கு ஸ்டோர் ரூம் அந்த மாரி யூஸ் பண்ணது. நம்ம தேவைப்பட்ட நம்ம தனிப்பட்ட முறையில ஸ்டோர் ரூமா வச்சுக்கிறதுக்கும், அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் இதைய. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மரம், ஃப்ளவர்ஸ் பூச்செடிகளும் கொஞ்சம் உள்ள வச்சிருக்காங்க. செம்பக பூச்சை மரங்கள் உள்ள வச்சிருக்காங்க. பக்கத்துல பாருங்க எல்லாமே பெரிய வீடுகள். நம்ம சென்டர் ஊருக்குள்ளேயே இருக்கிறனால, நல்ல ஒரு பண்ணை நிலம் நம்மளுக்கு வேணும். அதுவும் சென்டர் ஊருக்குள்ள கிடைக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து பண்ணை நிலம் தேடுறாங்க. கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட முறையிலும் இருக்கணும். மெயினா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவுட்டர்ல தான் நெறைய பேருக்கு கிடைக்குது. ஏன்னா, ஒரு பக்கத்திலேயே வீடுகள் அது ஏரியால கிடைக்குது. இது சுத்தியுமே வீடுகள், ஊருக்குள்ளேயே பண்ணை நிலமா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. தண்ணிக்கு தனி போர் இருக்கு. அது ஜலமூலையில இருக்கு. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட லைன் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. 30 சென்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில ஃப்ரீ சர்வீஸ் குடுக்க மாட்டாங்க. வீட்டு லைன் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா 100 யூனிட் ஃப்ரீ இருக்கிறனால மேக்ஸிமம் இந்த 30 சென்ட்டுக்கு பெருசா அவங்க கரண்ட் செலவே வர்றது கிடையாது. தென்னை மரங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லா மரங்களுமே நல்லா காப்புல தான் இருக்கு. நம்ம ஒரு 30 சென்ட்ல வந்து தென்னை மரத்தோட கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஊருக்குள்ள, சென்டர் ஊருக்குள்ள. ஏன்னா, இன்னைக்கு தேங்காய் ரேட்டும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே போகுது. கிலோ வந்து ரூ. 80க்கு மேல போயிடுச்சு. மினிமம் ஒரு 2 தேங்காய் தான் நிக்கும் 1 கிலோவுக்கு. இதுவும் ஓரளவுக்கு நம்ம ஏவரேஜா வருமானம் வந்துரும். இன்னும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் செடிகள், மரங்களா உள்ள வச்சுக்கலாம். தேவைப்பட்டா நமக்கு புடிச்ச மாரி மாமரம், ஏதாவது கார்டன் மாரி பண்ணி வச்சுக்கலாம். வெளிய ஒரு செட்டு மாரி போட்டு நம்ம ஈவினிங்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். உள்ள செவ்வந்தி மரமும் ஒரு மரம் இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, ஏரியா வந்து நம்ம கிணத்துக்கடவு டூ பொள்ளாச்சி போற அந்த மெயின் ரோட பைபாஸ் கிணத்துக்குள்ளருந்து நீங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த மெயின் ரோடு அந்த பைபாஸ்லேருந்து அதிகபட்சமா ஒரு 3லேருந்து 3 1/2 கிலோமீட்டர் தான் இங்க வர வேண்டியது இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ரோடு ஒரே ரோடு. நீங்க அந்த ரோட்ல கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டபுள் வே ரோட்ல நேரா வந்து ஊருக்குள்ள டச் ஆயிரும். ஊருக்குள்ள வர்ற ரோடு, அந்த ரோடு உங்களுக்கு பஞ்சாயத்து கவர்மெண்ட் ரோடு 20 அடிக்கு மேல இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரோடும் சாங்ஷன் ஆயிடுச்சு. எல்லா சௌகரியமுமே இருக்கு. இங்க ஊருக்குள்ள நம்ம பக்கத்துல சென்ட் நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னா, ரூ. 6 ரூ. 7 அந்த ரேஞ்சுல போகுற ஏரியாவுல நம்ம பண்ணை நிலம் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல சொல்றாங்க. இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, 1 சென்ட்டின் விலை ரூ. 3,00,000 இவங்க ஃபைனல் ரேட் கேட்டுருக்காங்க. மொத்தமா 30 சென்ட் இருக்கு. அது ஒரு அருமையான பண்ணை நிலத்தோட நல்ல ஒரு நம்ம மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துல, கிணத்துக்கடவுக்கும் பக்கத்துல, நம்ம ஏரியா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ பெரிய ஸ்கூல் நம்ம அதிகபட்சமா ஒரு 1 1/2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்லயே 3 பெரிய ஸ்கூல் இருக்கு. காலேஜும் பக்கத்திலேயே இருக்கு. கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டும் பக்கத்திலேயே இருக்கு. எல்லா சௌகரியங்களோட நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும். மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த இடத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ், தோட்டம், வீடு ஏதாச்சும் சேலுக்கு இருந்தாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு இப்ப நான் குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.